ஸ்ட்ரீம் ஆகிற தமிழ் வெப் சீரிஸ் குற்றம் புரிந்தவன் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இந்த சீரிஸ் ஸ்டார்டிங்கில் ஒரு சின்ன பொண்ணு காணாமல் போயிடுறா. இந்த சின்ன பொண்ணோட பக்கத்து வீட்டில் தான் பசுபதி இருக்காது. இந்த சின்ன பொண்ணு யார், பசுபதிக்கு இந்த கதைக்கு என்ன சம்பந்தம், இதுக்கப்புறம் நடக்கிற சம்பவம் தான் குற்றம் புரிந்தோம். இந்த சீரிஸில் மொத்தம் 7 எபிசோடு, எல்லாமே 30 to 35 நிமிட்ஸ் ரன் டைமில் இருக்கும். குறிப்பாக ஃபஸ்ட் எபிசோட் வந்து கடைசி எபிசோட் வரையுமே எல்லாமே எங்கேஜிங்காக இருக்கும். குறிப்பாக 6th 7th எபிசோட்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த சீரிஸோட பெரிய ப்ளஸ்ஸே ரைட்டிங் தான். ஒவ்வொரு எபிசோடுமே ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸாக இருக்கும். முக்கியமாக 5th எபிசோடு எல்லாமே முடிஞ்சிருச்சு. அடுத்த 2 எபிசோடில் என்ன காட்ட போகிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் இங்கே தான் ட்விஸ்ட் இருக்குது. 6th 7th எபிசோடில் உட்காந்து பாருங்களான்னு சம்பவம் செஞ்சுட்டாங்க. பசுபதி விதத்தோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த சீரிஸுக்கு பெரிய ப்ளஸ்ன்னு சொல்லலாம். இதில் நடித்த எல்லாமே அவங்களுக்கு கொடுத்த ரோட நீட்டாக பண்ணிட்டாங்க. இந்த சீரிஸில் ஒரே சீனை வேறு எபிசோடில் காட்டுவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வரப்போ அந்த சீனை ஒரு பாயிண்ட் ஆஃப்லேயும், அதே சீன் செகண்ட் டைம் வரப்போ இன்னொரு பாயிண்ட் ஆஃப்லேயும் காட்டியிருப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு ரைட்டிங் அவங்க எப்படி எழுதியிருப்பாங்கன்னு தெரியல. ரைட்டிங் இந்த சீரிஸுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ன்னு சொல்லலாம். இந்த சீரிஸில் ஒரு ட்விஸ்ட் வைக்கலாம், 2 ட்விஸ்ட் வைக்கலாம். ஆனால் இந்த சீரிஸ் முழுக்க ட்விஸ்ட்டாக வச்சு நம்ம கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு தரமான ஸ்க்ரீன் ப்ளே கொடுத்துருக்காங்க. என்னோட ஹைலி ரெக்கமெண்டட் வெப் சீரிஸ் இது. சோனி லெவலில் இப்போ ஸ்ட்ரீம் ஆகுது. ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவாக இருந்தால் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.